ஹலோ கைஸ், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்விடேஷன்ஸோ கார்ட்ஸோ பிரிண்ட் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பணும்னு நினைப்போம். மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுறாங்க. பட் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோ கண்டிப்பாக அவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்க கையில் நம்மளோட இன்விடேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்போம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டில் அனுப்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது எப்படி அனுப்பலாங்கிற நிறைய டவுட் இருக்கும். ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருப்போம், தடுமாறுவோம். இந்த மேக்சின் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இன்விடேஷன்ஸ் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் போஸ்ட் கேட்டகரி கீழே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அதனுடைய ப்ராசஸ்லாம் என்ன, டேரிஃப் என்ன, அதனுடைய வெயிட் எவ்வளோ, என்னென்ன சர்வீசஸில் எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்கு அப்படிங்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் பேக் பண்ணி உங்களோட இன்விடேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்பேட்ச் அனுப்பிட்டு வந்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் போஸ்ட் கேட்டகரியில் நம்ம இன்விடேஷன்ஸ் அண்ட் கார்ட்ஸ் மட்டும் தான் அனுப்ப முடியுமானா கிடையாது. நீங்கள் புக்ஸ் அனுப்பலாம், ஏதாவது பப்ளிகேஷன்ஸ், மேகசின்ஸு, உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸு, இல்லை ஏதாவது ரிப்போர்ட்ஸு எது வேணாலும் நீங்கள் அனுப்பலாம். அதில் ஒரு கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்விடேஷன் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அது பர்சனல் டாக்குமெண்ட்ஸு கீழே வருது. இப்படி அனுப்பும்போது நீங்கள் இதற்கான கண்டிஷன்ஸ் என்ன, புக் போஸ்ட்டுக்கான பேசிக் கண்டிஷன்ஸ்லாம் என்னங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் போஸ்ட் கேட்டகரியில் அனுப்புறது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓப்பன் கண்டிஷனில் மட்டும் தான் போகணும். அதாவது உங்களுடைய என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம் பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டணும், எந்த ஒரு பேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஒருவேளை நான் பேஸ்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கட் பண்ணி செலோ டேப் கட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுவாங்க. அல்லது த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி டைப் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரேப்பரே இல்லாமல் ஃப்ரீயாக அனுப்பிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுடைய அட்ரஸை மட்டும் பேஸ்ட் பண்ணி புக் போஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg வரைக்கும் புக் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இன்விடேஷன் கார்ட்ஸ்லாம் அனுப்புறீங்கன்னா மேக்ஸிமம் 50 கிராம்குள்ளே போயிடும். ஒருவேளை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் அனுப்பும்போது கண்டிப்பாக 5 kg வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாது. 5 kg மேலே தாண்டும் போது உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்சல் கேட்டகரியில் அனுப்பலாம். பார்சல் கேட்டகரியில் மேக்ஸிமம் 35 kg வரைக்கும் அலவுடு. அடுத்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் புக் போஸ்ட் கீழே அனுப்புனீங்கனாலும், எக்ஸாம்பிள் ஒரு இன்விடேஷன் அனுப்புனீங்கனாலும் புக் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கவரில் மென்ஷன் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக புக் போஸ்ட்டுங்கிறது பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை கொடுக்கலைனாலும் புக் போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எழுதிடணும். அப்படின்னா தான் இந்த கேட்டகரியில் அனுப்புகிறாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணும் போதும் ட்ராவல் பண்ணும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனல் கம்யூனிகேஷனும் அலவுடு கிடையாது. பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் அலவுடு தான், பர்சனல் கம்யூனிகேஷன் அலவுடு கிடையாது. எக்ஸாம்பிள் பர்சனல் கம்யூனிகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும்னா உங்களுக்கு லெட்டர் கேட்டகரிலையோ இல்லை லெட்டர் கார்டு, போஸ்ட் கார்டு அந்த மாதிரி கேட்டகரியில் அனுப்பலாம். புக் போஸ்ட்டில் பர்சனல் கம்யூனிகேஷனும் அலவுடு இல்லை. ஆனாலும் சில விஷயங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கலாம், உங்களுடைய இனிஷியல்ஸ் இருக்கலாம், அதாவது சிக்னேச்சர். அடுத்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கலாம், அப்புறம் உங்களுடைய டேட் இருக்கலாம், அதாவது ஸ்பெசிஃபிக் டேட் இருக்கலாம். இது தவிர இல்லாமல் மேக்ஸிமம் 5 வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து எந்த ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்ஸும் உள்ளே இருக்கக்கூடாது. வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களால் அதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாதது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி அனுப்பக்கூடாது, ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாண்ட்ஸ்லாம் அனுப்பக்கூடாது, ஜுவல்லரி சம்மந்தமானதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கண்டிஷனில் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலோட் கிடையாது ஸ்ட்ரிக்டாக. அதுக்கு பதிலாக நீங்கள் பார்சல்லையோ இல்லை லெட்டர் கேட்டகரிலையோ அந்த மாதிரி க்ளோஸ்டில் அனுப்பக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் கண்டென்ட் அனுப்பும்போது. அடுத்து ரிப்ளை பர்பஸ்க்காக உள்ளே வச்சு தான் அனுப்புறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் சேர்ந்ததுக்கப்புறம், அந்த புக் போஸ்ட் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே இருக்கிற கண்டென்ட்டில் எடுத்து உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே வைக்கக்கூடிய நீங்கள் வச்சு அனுப்பக்கூடிய என்வலப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராவாக இருக்கக்கூடாது, செல்ஃப் அட்ரஸில் இருக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய அட்ரஸை அதை மென்ஷன் பண்ணி இருக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெட்டர் கார்டு அனுப்பலாம், அல்லது லெட்டர்ஸ் ஒரு என்வலப், நார்மல் என்வலப் அனுப்பலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பலாம். அந்த மாதிரி அனுப்பும்போது உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் பண்ணி தான் அனுப்பணும். அடுத்து நீங்கள் ஒரு கார்டு ஃபார்மில் கூட வந்து அனுப்பலாம். நம்ம இன்விடேஷனுங்கிறது கார்டு ஃபார்மில் கூட அனுப்பலாம், இல்லை ரேப்பர் இல்லாமல் கூட. அப்படி அனுப்பும்போது அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டில் கூட அன்ஃபோல்டு எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, ஃபோல்டு பண்ணி கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஃபோல்டு பண்ணக்கூடாதுன்னு இதில் ஃபோல்டு பண்ணி இருக்கலாம், நார்மலாக அன்ஃபோல்டாக கூட அனுப்பலாம். அப்படி அனுப்பக்கூடிய அந்த கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்மளது போஸ்ட் கார்டுன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த கார்டோட திக்னஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இதனுடைய டேரிஃப் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதனுடைய டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பானதா. ஓகேங்களா, இது நான் சொல்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புறதுக்கான டேரிஃப். நீங்கள் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லாம் போகும்போது கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாகும். இது நார்மல் போஸ்ட்டில் டெலிவரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிக்னேச்சரும் இல்லாமல் டெலிவரி ஆகும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி இது கிடையாது, அவ்வளோதான் ஆர்டினரி. ஓகேங்களா, ஸோ ஆர்டினரிக்கான டேரிஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கிராமுக்கு 4 ரூபா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 50 கிராமுக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு 50 கிராமுக்கும் 3 ரூபா. ஓகேங்களா,
ஒருவேளை நீங்கள் ஒரு 45 கிராம்ஸ் தான் அனுப்புறீங்கன்னா உங்களுடைய டேரிஃப் வெறும் 4 ரூபா. அதை ஸ்டாம்பாக ஒட்டிக்கலாம். ஒருவேளை 50 கிராமுக்கு மேலே போச்சு, எக்ஸாம்பிள் ஒரு 150 கிராம் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய டேரிஃப் நீங்கள் 10 ரூபா ஸ்டாம்பாக ஒட்டிக்கணும் அந்த கவரில். நம்ம இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷாக கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி சில பேருக்கு டவுட்டாக வரும். நீங்கள் ஒருவேளை ஆர்டினரியாக அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் மட்டும் தான் ப்ரைமரி ஆப்ஷன். அதுக்கு செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ராங்கிங் ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஃப்ராங்கிங்கிறது வந்து நம்ம பழைய வீடியோ கொடுத்துருப்போம், அதை சொல்லியிருக்கேன். ஃப்ராங்கிங் மிஷின் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா மேலே பின் பண்ணுறேன். அந்த ஃப்ராங்கிங் மிஷினில் நீங்கள் ஃப்ராங்க் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொருக்கும் நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ள நிறையா அனுப்பும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது ஃப்ராங்கிங்கிறது ஒரு ஸ்டாம்புக்கு பரான ஒரு வேல்யூ, ஒரு பிரிண்டிங் வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்கிங். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹெட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஃப்ராங்கிங் மிஷின். எழுத வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கமர்ஷியலாக பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிச்சம் பண்ணலாம். கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணி அப்படியே அனுப்பிக்கலாம். இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நான் நிறையா அனுப்புகிறோம். ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்கள் கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் அனுப்புகிறோங்கிற போது நீங்கள் ஃப்ராங்க் பண்ணாலும் எங்களுக்கு டைம் வேஸ்ட், ஸ்டாம்ப் பண்ணாலும் ஒருதி பேஸ்ட் பண்ணாலும் டைம் வேஸ்ட். அப்படிங்கும்போது லைசன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிவிஷனல் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தருவாங்க. டிவிஷன் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸை வாங்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஷாக பேமெண்ட் பண்ணிடலாம் ஸ்டாம்புக்கு பதிலாக. ஜஸ்ட் ரேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வந்து பார்த்திங்கன்னா சீல் மட்டும் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் பெய்டு அப்படிங்கிற மாதிரி சீல் பண்ணி மட்டும் அனுப்பி. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ப்ரைமரி ஆப்ஷன் ஸ்டாம்ப் போட்டுறதா ஓகேங்களா. இது எதுக்கு நான் சொன்னது ஆர்டினரிக்கு. இதனுடைய சைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டரும், பிரெத் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 சென்டிமீட்டரும், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆகுது. இதில் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது வந்து இப்போ இவ்வளோ நம்ம சொன்னது நார்மல் போஸ்ட்டில் போகும், எந்த ஒரு சிக்னேச்சர் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் போஸ்ட்டில் போய் டெலிவரி ஆகும். ஒரு வேளை வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு வேளை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டபிளாக மாறும், ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர் தந்துருவாங்க. இந்தியா போஸ்ட் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ராக்கிங் நம்பர் போட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு சொல்லி ஒரு 17 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 17 ஒரு 50 கிராம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன் நீங்கள் அனுப்புறீங்கன்னா நார்மல் சார்ஜ் ஒரு 4 ரூபா ப்ளஸ் 17 ரூபா 21 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சரோட போய் டெலிவரி ஆகும், ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சிக்னேச்சரோ ட்ராக்கிங்கோ வேண்டாம் அப்படின்னா நார்மல் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. அதாவது பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் 10 ரூபா. அதை நீங்கள் புக் பண்ணும்போதே அதை பின் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கான சார்ஜ் பே பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெலிவரி ஆக பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் அது அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியில் சைன் பண்ணி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஃபிசிக்கலான ஒரு எவிடன்ஸ் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுங்கிறது. பெரும்பாலும் எல்லா போஸ்டல் ஆர்டிகல்ஸுக்குமே இது யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி. மற்ற ஆர்டிகல்ஸ்க்கு இருக்கிற பொருட்கள்லாம் அனுப்புற மாதிரி இப்போ குரியர்லாம் நமக்கு கேஷ் ஆன் டெலிவரி வருது, அந்த ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு ஒரு வேல்யூபிளானது நீங்கள் அதை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கேஷாக கலெக்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா சிஓடி ஆப்ஷனில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா டெலிவரி ஆகும்போது கேஷ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அடுத்து ஏர்மெயில் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. இவ்வளோ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ் ரூட்டில் தான் போகும். ஏர்மெயிலுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்க்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 50 கிராமுக்கு வெறும் 2 ரூபா. எவ்ரி அடிஷ்னல் அதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு 50 கிராமுக்கு வெறும் 1 ரூபாங்கிற மாதிரி ஏர்மெயில் சார்ஜஸ் வரும். இது இங்கிலாண்டுக்குள்ளே. ஒருவேளை நீங்கள் இப்படி அனுப்பும்போது ஏதாவது சார்ஜஸ் நீங்கள் கம்மியாக போட்டீங்க, ஸ்டாம்ப் போட்டிட்டீங்க ஓகேங்களா, அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் தான் போடுவாங்கன்னா இல்லை எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போடுவாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பற்றாக்குறையோ எடுத்திருக்கீங்களோ அதை எடுத்து டபுள் போட்டுருவாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நீங்கள் 4 ரூபா ஒட்டியிருக்கணும், நீங்கள் 2 ரூபா தான் ஒட்டியிருக்கீங்க, 2 ரூபா ஒட்டலை அப்படிங்கும்போது நீங்கள் ஒட்டாத 2 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ போட்டு 4 ரூபான்னு கலெக்ட் பண்ணுவாங்களா, டபுள் பண்ணி 4 ரூபான்னு சொல்லி 2 அட்ரஸ் சைடில் கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் கவுண்டரில் மட்டும்தான் கொடுக்கணுமானா இல்லை போஸ்ட் பாக்ஸ்லையும் போடலாம். நீங்கள் ஆர்டினரியாக அனுப்பும்போது ஒருவேளை ரெஜிஸ்டராக அனுப்புறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டினரியாக அனுப்பும்போதே நிறைய அனுப்புறீங்க அப்படிங்கும்போது நம்ம கவுண்டரில் மட்டும்தான் கொடுக்கணும். போஸ்ட் பாக்ஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பம்ப் பண்ண முடியாது. கம்மியாக அனுப்பும்போது ஆனால் போஸ்ட் பாக்ஸில் போடலாம். அதிகமாக அனுப்பும் போதோ இல்லை அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் 17 ரூபா சார்ஜ் கட்டுறீங்கனாலும் கவுண்டரில் மட்டும் தான் கொடுக்கணும். டெலிவரி அப்படிங்கிறது நீங்கள் வெறும் ஆர்டினரி போஸ்ட்டில் வெறும் 50 கிராமுக்கு 4 ரூபா மட்டும் தான் போட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா ஆர்டினரி போஸ்ட்டில் டெலிவரி ஆகும். ஒருவேளை 17 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வாங்கி தான் டெலிவரி பண்ணுவாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக் போஸ்ட் கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய நம்ம இந்த இன்விடேஷன் கார்ட்ஸ் அனுப்புறதுக்கான ப்ராசஸை பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரெடி டு ரிப்ளை.